தமிழ்நாட்டிலே முதல் போராட்டங்க இது. புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மக்கள் நலன் சார்ந்த போராட்டத்தை எந்த கட்சி எடுக்குதோ அதுதான் உண்மையான எதிர்க்கட்சி. அப்படி பார்த்தால் திமுக அல்ல எதிர்க்கட்சி, அதிமுக அல்ல எதிர்க்கட்சி, இருபெரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்ல எதிர்க்கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அல்ல எதிர்க்கட்சி, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி புலிப்படை, விடுதலை புலிப்படை தான் எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சி நாங்க மாற்றம்னு நாங்க நினைச்சு விஜய்க்கு போட்டோம். வரவேற்கிறோம், புது அரசு வரவேற்கிறோம், மாற்றம் வந்திருக்குது. இருபெரும் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைச்சாங்க, ஒரு மாற்றம் இல்ல. விஜய் ஒரு மாற்றத்தை விளைவித்திருக்கார். தன்னுடைய அமைச்சரவையில தமிழர்களுக்கு எத்தனை சீட்டு தெரியுங்களா? 1 2 அமைச்சரவையில 2 1. வாழ்த்துக்கள். இதுதான் மாற்றம், இதுதான் மாற்றம். இந்த நிலத்துல அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் அனைவருமே வேற மொழிக்காரங்க, வேற மொழிக்காரங்க. அவன் இந்த மண் நலன் சார்ந்து சிந்திப்பானா? இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு இந்த பகுதியில் வாழக்கூடிய சொந்தங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே பிரச்சனைக்கு பாண்டிய நகரில் இருக்கிற பிரச்சனைக்கு பங்களாதேஷ்காரனை கூட்டிகிட்டு வந்து வச்சீங்கன்னா அவனுக்கு ஒரு மயிரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒவ்வொருத்தனும் எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்டுக்கு பல கோடி ரூபா பணத்தை செலவு பண்ணியிருக்கான், பல கோடி ரூபா. எங்கள் சகோதரி அபிநயா காலையில் 5 மணிக்கு அந்த பெண் பிள்ளை வெளியே வரும். அம்மா காலையில் 5 மணிக்குமா? காலையில் 5 மணிக்கு வெளியே வருவாங்க. இரவு 7 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க களத்தில். ஒவ்வொரு வீடாக தட்டி இங்கே இருக்க உறவுகள் எல்லாம் போவோம். ஆனால் எங்களுக்கு விழுந்த ஓட்டு 13,000 ஓட்டு தான். ஒரு வீட்டுக்கும் போல விசில மட்டும் ஊதிட்டு தெருவா போய் அடிச்சுட்டு வந்தவர்களை வெற்றி பெற வைத்து விட்டீர்கள். என்ன மாற்றத்தை சத்யபாமா கொடுக்க போறாங்கன்னு நீங்க பாருங்க. சத்யபாமா என்றவளை வைத்து ஊழலை ஒழிக்க முடியும்னா வேடிக்கை. சத்யபாமா எம்பியா இருந்தவங்க, அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா? மிகப்பெரிய ஊழல்வாதி. அவங்கள வச்சு ஊழல் ஒழிச்சிட முடியுமா? நாங்கள் அரசு விமர்சிக்கலைங்க, கேண்டிடேட்டை தான் விமர்சிக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை, கேண்டிடேட் வேட்பாளர்களை விமர்சிக்கிறோம். ஒருத்தன் பதிவு செய்கிறான், நான் என்கிட்ட சொத்தே கிடையாது, நான் செருப்பு கூட போடாமல் சட்டமன்றத்துக்குள்ள வர்றாங்கிறான். அவன் அஃபிடபிட்டில் தாக்கல் பண்ணி ஒரு நியூஸ் தனியார் ஊடகம் ஒன்று பதிவு செய்கிறான். பல கோடி ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையான எம்எல்ஏ உள்ள வர்றாரு அப்படின்னு போடுறான். அஃபிடவிட் தாக்கல் பண்ணதை எடுத்து பார்த்தோம்னா 2.5 கோடி ரூபா சொத்து மதிப்பே காட்டியிருக்கிறான். ஆனால் ஊடகம் பேக்ரவுண்டு யார் பெற்ற மகனோன்னு பாட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டான். ஆனால் உண்மையாலுமே பார்த்தா 10 கோடி ரூபா அவனுக்கு சொத்து மதிப்பு இருக்குது. அவனை வேட்பாளராக தேர்வு செஞ்சுருக்கீங்க, அவர்களை வேட்பாளராக தேர்வு செஞ்சுருக்கீங்க. ஜோசியத்து மூலியமா புள்ள விறக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண் பிள்ளை பேசுறா கவுண்டம்பாளையத்தில். அவங்களுக்கு சீட்டு. நான் புற்றுநோயை ஜோசியத்தின் மூலியமாக நான் நிறுத்தி விடுவேன்னு பேசுறாங்க. ஜோசியத்து மூலியமா தயவு செய்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நீங்க தேர்வு செய்திருக்கீங்கன்னு பாருங்க. ஆனால் உங்க பக்கத்தில் நாங்கள் ஒண்ணே சொல்றேங்க, நீங்கள் தேடியது தங்கத்தை, ஆனால் தொலைத்தது விலை மதிப்பற்ற வைரத்தைங்கிறத மனசுல வச்சுக்கங்க. நீங்க ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 234 சட்டமன்ற தொகுதி, பெண்ணிய சுதந்திரம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய டிவிகேவாக இருக்கட்டும், பெண்கள் ஓட்டு தான் அதிகம் பேசுறான். ஆனா 234 தொகுதியில் எத்தனை சீட்டு பெண்களுக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஆனா உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க ரத்தங்க, உங்க ரத்தம் நாங்க கொடுத்துருக்கோம். 234 தொகுதிகளில் 117 இடங்கள் பெண்களுக்கு போக 117 இடங்கள் ஆண்களுக்கு. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று நிரூபித்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். தன்னுடைய உடலில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது சிவன் என்றால், இந்த மண்ணில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ற மகத்தானம். அதுக்காவது சிந்திங்க. நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்த வேணாம், தயவு செய்து சிந்திச்சு நோட்டாக்காவது போடுங்க. அதுக்காவது போடுங்க தயவு செய்து. வெறுப்பாது சகோ. ஒவ்வொருத்தரும் கேள்வி பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க, முடிச்சுட்டானுங்கன்ட்டு. கடந்த தேர்தலுங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடு வாக்கு வாங்கணும். 2026 எங்க சகோதரி இப்போ ஒவ்வொரு வீடா உயிரை கொடுத்து சொல்றோம், கண்ணீர் விட்டு கேட்கிறோம். ஒவ்வொரு வீடா கதவை தட்டி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரத்தம் வியார்வியா வடிகிற வரைக்கும் ஒவ்வொருத்தன் வீடா தட்டி கேட்டோம், ஐயா வாக்கு எங்களுக்கு போடுங்க, உங்க வீட்டு பிள்ளைங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. இத்தனை நாளா ஒரு மாற்றம் இல்ல, உங்க வீட்டு பிள்ளைங்க 16 ஆண்டுகால காலத்தில் நிற்கிறோம், எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். ஆனா நல்ல மாற்றத்தை எங்கள் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. என்ன மாற்றம்? ஏமாற்றம். அது எங்களுக்கான ஏமாற்றம் அல்ல, உங்களுக்கான ஏமாற்றம். உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க இன்னும் நீங்க எங்க கழுத்தையே அறுத்து போட்டாலும் உங்களுக்காகத்தான் நாங்கள் கூவி சாவேமே ஒழிய எவன்ட்டையும் விளவாக மாட்டோம்.
விலை போக மாட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 0.45 விழுக்காடு, வெறும் 0.45% இருக்கக்கூடிய தேமுதிக என்ற ஒரு கட்சி, அந்த கட்சி என்ன பண்றான்? ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவிடம் 10 சீட்டுங்க, 10 சீட்டு வாங்குறான். ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறான். பல கோடி ரூபாய் பணம் வாங்குறான். ஆனா உங்க வீட்டு பிள்ளைகள் 8.22 விழுக்காடு வாக்குகளை வைத்திருந்த போதும் எங்க ஆளுங்கட்சி கூப்பிட்டுருக்க மாட்டானா? எங்களை எதிர்கட்சி கூப்பிட்டுருக்க மாட்டானா? இல்ல இதர கட்சிகள் எங்களை கூப்பிட்டுருக்க மாட்டானா? பல கோடி ரூபாய் பணம் தர்றோம், ஒரு 40 சீட்டு தர்றோம். ஏங்க 0.45க்கு 10 சீட்டுனா 8.22 விழுக்காடுக்கு ஒரு 40 சீட்டு, 1000 கோடி ரூபாய் பணம் கொடுப்பான மாட்டானா? ஏன் அதெல்லாம் விட்டுட்டு களத்தில் வந்து நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்களுக்காக போராடணும்னா எங்கள் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா பணத்தை போட்டு தான் நாங்கள் போராடுவோம். எவங்கிட்ட கார்பரேட் நிறுவனத்திற்கு போய் கையேந்தி நிற்கிற வேலை எங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் கம்யூனிஸ்ட்ல ரவி நின்னார், அவருக்கு ஒரு 40,000-50,000 ஓட்டு போட்டிருக்கீங்க. என்ன போராட்டம் பண்ணாங்க? என்ன போராட்டம்? கார்பரேட் நிறுவனத்திடம் கையேந்தி பிச்சை வாங்கின தர கம்யூனிஸ்டுகள் செய்த சாதனை. இன்னைக்கு டிவி கேட்க 2 பேரும் கம்யூனிஸ்டும் போய் சாவர வீசுதா, நான் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு. நான் கூட்டணிக்கு வர்றேன். நம்ம யாரு? சிபிஐ சிபிஎம். என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? என்ன மாற்றத்தை? சிபிஐ சிபிஎம் எல்லாம் செத்து பல நூறாண்டு போச்சு. கம்யூனிஸ்டுகளோட கோட்டைன்னு சொன்னாங்க திருப்பூரை. ஆனா இப்ப இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி உறவுகளும் தொழிற்சங்க பாசறையும் என்பதை எண்ணத்தில் வச்சுங்க. நாங்க தான் உங்க உழைக்கும் மக்களுக்கானவர்கள். போராடியே இவங்க சாகட்டு நினைச்சாலும் அதுக்கு நாங்க ஒரி பண்றது இல்லை. இன்னும் சொல்றோம், 2031 நீங்க வாக்கு செலுத்தாம போங்க, ஆனால் உங்களுக்காக எங்களுடைய குரல் ஒலிக்கும். எங்க அம்மா அப்பாலாம் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. எங்க சொந்தங்கள்லாம் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு உத்வேகமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்வா இருக்கு. ஏன்? மக்களுக்காக நாங்க போராட்ட களத்தில் நிற்கும் போது எங்க உடன் பிறந்த சொந்தங்கள், அவங்க வயிற்றுல இருந்து நாங்க பிறந்தோம், அவங்க வந்து களத்தில் நிற்கிறது எங்களுக்கு பெருமை. நாளைய தலைமுறையை மாற்றி அமைப்பதற்கான ஆரம்பம் என்பதை இந்த நிகழ்வு காட்டுது. இப்ப தேடி காலையில போய் நாங்க துண்டறிக்கை பரப்பர் கொடுத்தோம். ஒவ்வொரு வீட்லையும் கொடுக்குறப்ப அண்ணனுக்கு தெரியும். கொடுக்குறப்போ நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு வாங்கன்னு தான் சொன்னோம். கட்சி சார்ந்து வராங்கன்னா, ஏன்னா ஜெகதீசன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காரா இல்லையா என்பது எங்களுக்கு ஐயம் இல்லை. அவர் எந்த கட்சியில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாங்க போராடுற ஏன்? இந்த நிலத்தின் மகன், இந்த நிலத்தில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழன் என்ற அடிப்படையில் அவன் கூட நிற்க வேண்டியது ஒவ்வொரு மானத்தமிழ் பிள்ளைகளின் கடமை என்று கற்பித்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால் நிற்கிறோம். அவருக்கு இந்த பிரச்சனையை பதிவாக போட்டு விடுறோம். ஏண்டா இதுக்கு பதிவு உனக்கு நேரம் இருக்குது, போராட நேரம் இல்லையா என்று கேட்டவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இதை பதிவை ஏண்டா போட்டுட்டு இருக்கா? போய் போராடுன்னு சொன்னார். ஒவ்வொரு மான தமிழர்களும் சிந்திங்க. உங்க எண்ணத்தில் இருக்கக்கூடிய விலங்கை தூக்கி அடிச்சு உடைங்க போதும். எங்களோட உயிர்ல எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கத்துவோம். எங்கள் இறுதி சொட்டு குருதியும் இனத்தின் விடுதலைக்கேன்னு களத்தில் நிற்கிறோம். ஆனா அந்த இனத்தின் விடுதலையை யார் கையில கையளிக்க போறீங்க? நீங்க யார் கையில? எத்தனை நாள் நீங்க? நான் திருப்பி பதிவு செய்றேன். உங்களுக்கு காசு கொடுக்கணும், இலவசங்களை கொடுக்கணும். உங்க கூட நிக்காம உங்களுக்கு புகையிலை பொருட்களை, போதை பொருட்களை கொடுத்து உங்களுடைய வாக்கை வாங்க வேண்டும் என்றால் நாக்க புடுங்கிட்டு சாவமே ஒழிய உங்கள்கிட்ட வந்து மடி பிச்சை கட்டு உங்களை அடிமைப்படுத்த மாட்டோம். தயவு செய்து சிந்தித்து ஒவ்வொரு மானத்தமிழ் பிள்ளைகளும் உங்களுடைய வாக்குரிமை என்பது நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று விட்டால் அது நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி, சீமானுக்கான வெற்றி, யாரோ ஒருவருக்கான வெற்றி, எவனோ ஒருவனுக்கான கிடையாது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று விட்டால் நாளைய தலைமுறைக்கான வெற்றி. நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைந்து விட்டால் அதுவும் நாளைய தலைமுறைக்கான தோல்விதான். சிந்திச்சு வாக்கு சாதிங்க. இனிமேல 10 முறை பாடே வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தானடா. செருக்களம் காண வந்த எங்கள் இன சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய எழுச்சியும் புரட்சியுமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்னுமேலும் தொடர்ச்சியா களத்தில் நின்னுங்க. எங்க நண்பர் உங்களை ஆர்கனைஸ் பண்ணுவார். நண்பா ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துக்கு முன்னாடி சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஒவ்வொரு மக்கள் போராட்ட காலத்திலையும் நின்னுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்க வீட்டில் ஏரியாவில் தெருவிளக்கு எரியல, இல்லை சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இண்டிவிஜுவலாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உடனடியாக காலையில் துண்டறிக்கை கொடுத்துருப்போம். அந்த துண்டறிக்கையில் கீழே தொடர்பு எண் கொடுத்துருப்போம். தொடர்பு ஏன்னா கொடுத்துட்டு ஓடி போகிறதுக்கு நாங்கள் டிவிக்காவோ திமுகவோ அதிமுகவோ இல்லை, உங்கள் வீட்டு பிள்ளைங்க. அதனால கீழே தொடர்பு எண் கொடுத்துருப்போம். எந்த நேரம்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எந்த நேரமாம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.
அடுத்ததாக